ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் ஆம்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரேடுக்கு நம்ம எப்படி ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணணும், அந்த கான்ட்ராக்ட் அப்படி நம்ம செலக்ட் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ச்சியாக ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி 100 டேஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம 25வது நாளை கிராஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ மேக் பண்ணது என்ன காரணம் அப்படின்னா, எக்ஸ்பைரி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். ப்ரீவியஸாக கொடுத்த வீடியோ தான். அதுக்கு கீழே வந்த கமெண்ட் தான், ஹவு டு செலக்ட் த நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், விச் திங் ஷுட் பி கன்சிடர்ட் ஃபார் தேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது எப்படி அடுத்த மாதத்துக்குள்ளே எக்ஸ்பைரி, சரிங்களா, அந்த ஆப்ஷனுக்குள்ளே ஸ்ட்ரைக்கை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான காரணம். ஏன் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் போகணும், ஏன் நீங்கள் வீக்லி கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போயிருங்க. சரிங்களா, இதில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியது நெஃப்டியை வச்சு தான், சரிங்களா, டெமோவாக நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மேலே நீங்கள் நெஃப்டி அப்படின்னு டைப் பண்ணி, சரிங்களா, டெரிவேட்டிவ்ஸ் இந்த பார்ட்டில் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் செயின் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா, இதுலேயே பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட்ஸ், அதாவது அந்த எந்தெந்த எக்ஸ்பைரிக்குள்ள கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எல்லாமே டேட் ஷோ ஆகும். சரிங்களா, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய மந்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரிங்களா, மார்ச் முடிஞ்சிருச்சு 31. சரிங்களா, இன்னையோட அது முடியுது. ஸோ நாளையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏப்ரலுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடி எடுத்து வைக்கிறோம். சரிங்களா, ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு இங்கே கீழே காட்டினா ப்ரீவியஸாக உள்ளது தெரியும். சரிங்களா, இந்த 30 மார்ச்சுக்குள்ளது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. திங்கக்கிழமையே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்போது இதை நான் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா, இதில் அவுட் ஆஃப் த மணி நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணியை பார்க்கணும். சரிங்களா, இது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா பாயிண்ட், அதாவது பிட் ஆஸ்க். சரிங்களா, நம்ம எடுக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாமே என்னவா ஆகிருக்கு அவுட் ஆஃப் த மணியில், 0 தான். இப்போ இது 5 பைசான்னு போட்டிருக்கு. சரிங்களா, இது 0னே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது காலுக்கு, அதே மாதிரி இது புட்டுக்கு. சரிங்களா, புட்டுக்குமே நான் இந்த மைனஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா, மைனஸ் இந்த சென்ஸ் நியூட்ரல் ஆகிடுச்சின்னு சொல்ல வரேன். சரிங்களா, ஸோ அந்த ப்ரீமியம் கரைஞ்சி 0ல் நிற்கி. இது அவுட் ஆஃப் த மணியில் நடக்கக்கூடிய விஷயம். சரிங்களா, இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு இது தெரியணும். எப்போதுமே அட் ப்ரெசண்ட் அட் த மணி இருக்குல்ல, இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நெஃப்டி எதில் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,331 இருக்குது. சரிங்களா, நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா 22,331 டேரெக்டாக எந்த இதுவுமே எடுக்க முடியாது, ஸ்ட்ரைக் எடுக்க முடியாது. நீங்கள் ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரவுண்ட் ஃபிகராக ஒன்றுக்கும் 50 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா, இல்லை 22,350 எடுத்துக்கலாம், 22,400 நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே அட் த மணி தான். சரிங்களா, இது புட் சைடில் வரும், இது கால் சைடில் வரும். அதனால் இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, எஸ்பெஷலி செப்பரேட்டாக கேட்டாங்கன்னா காலுக்கு இது தான் சரிங்களா அட் த மணி, புட்டுக்கு இது தான் அட் த மணி, பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில். சரிங்களா, இப்போது நான் அடுத்த மாதத்துக்குரிய கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணணும். சரிங்களா, அப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நெஃப்டியில் மட்டும்தான், பேங்க் நெஃப்டி, ஃபின் நெஃப்டி, ஸ்டாக்ஸு, சரிங்களா, இதில் எதுலேயுமே என்ன இருக்காது அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறது இருக்காது. அதனால் மந்த்லி எக்ஸ்பைரி எதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி தான் இருக்கும், வீக்லி இருக்காது. நெஃப்டியில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ நான் இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா 7ஆம் தேதி இருக்கும், 13ஆம் தேதி இருக்கும், ஏப்ரல் 21 இருக்கும், 28 இருக்கும். இந்த ஏப்ரல் 28 இருக்குல்ல, இதுதான் இந்த மந்தோட எண்டோட கான்ட்ராக்ட். சரிங்களா, இப்போ நீங்கள் இதையுமே கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே சேஞ்ச் ஆகும். சரிங்களா, அப்புறம் நான் ஷோ பண்ணும்போது அவுட் ஆஃப் த மணிலாம் 0 காட்டினால இங்கே மாறிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா, இப்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறதான் இங்கே விஷயமே. விச் திங்ஸ் வி ஷுட் கன்சிடர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. கன்சிடர் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ரிடிக்ஷன் தான். வித்தவுட் ப்ரிடிக்ஷன் யூ கான் சக்ஸஸ் இன் மார்க்கெட். உங்களுடைய ப்ரிடிக்ஷன் சரியாகும் பட்சத்தில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரேடில் சக்ஸஸே பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த போர் இஷ்யூ இதெல்லாம் போயிட்டுருக்கு, இதெல்லாம் இல்லை, நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ராப்பராக வரைஞ்சி இதெல்லாம் ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, ஸோ இதுவுமே சப்போர்ட் ஏரியாவில் தான் இருக்குது.
இனி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போகும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. 28ஆம் தேதிக்குள்ளே கான்ட்ராக்டை நீங்கள் எடுத்துடலாம். சரிங்களா? நான் வீக்லியும் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இது எல்லாமே சூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ 22,350 அப்படின்னு இருக்குல்ல. இப்போது என்னுடைய ப்ரிடிக்ஷன் ஒன்று இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது இப்போ தான் 22,350 இருக்குது. 28 ஏப்ரல் ரீச் ஆகும்போது என்னவா மாறும்? நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? இல்லை, இது வந்து 23,000 போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 23,000 இப்படி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். சரிங்களா? என்ன இருக்குங்க? 23,000. சரிங்களா? நீங்கள் 23,000 எடுக்கனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டிமேட்டுக்கு போனேன் அப்படின்னா இப்போ நான் செலக்ட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? நெஃப்டி. சரிங்களா? பிகினராக இருக்கவங்க நெஃப்டின்னு சேர்த்தடிங்க. 23,000 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் அதில் ஷோ பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த ஏப்ரலுக்குள்ள டேட்டு 7, 13, 21, 28ன்னு ஷோ ஆச்சுல. இதில் இந்த டேட்டு இருக்காது. இதுதான் இந்த ஏப்ரல் கடைசி கொடுத்துருக்குல்ல, இதுதான் என்ன அப்படின்னா அந்த 28ஆம் தேதி முடியக்கூடிய கான்ட்ராக்ட். இப்போ இதில் நான் எது வேணாலுமே நான் என்ன பண்ணல, இப்போ மார்க்கெட் மேலே போகணும் தான் நினச்சிருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணலாம், கால் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன். இப்போது நீங்கள் 3 மாதம் வரைக்கும் கான்ட்ராக்ட் இருக்கும். ஏப்ரல் தான் எடுக்கணும்னு கிடையாது. மே கூட எடுக்கலாம், ஜூனும் எடுக்கலாம். உங்கள் விருப்பம் தான். சரிங்களா? நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் லாங்காக எடுக்க எடுக்க என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கிற பிரச்சனை ஏன் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, லாங்காக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அதிகமாக பணம் செலுத்த வேண்டியிருக்கும். சரிங்களா? இப்போது மே மாதம் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இதனுடைய லாட் சைஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 65 இருக்கும். சரிங்களா? 65 இன்ட்டு 707.35ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த டோட்டல் வரும். சரிங்களா? அப்போது இதனால தான் நமக்கு வீக்லி கான்ட்ராக்ட் பக்கம் போகணும். இங்கே 45,000 பே பண்ண வேண்டியிருக்கா? இல்லை. இன்றைக்கி வந்து 31ஆம் தேதி வரக்கூடிய 7ஆம் தேதிக்குள்ளே என்ன ஆயிரும் அப்படின்னா 23,000 ரீச் ஆயிரும் நெஃப்டி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை எடுக்கலாம். இதுக்கு நீங்கள் வெறும் 9,000 செலுத்தினாலே போதும், நியர்பை. சரிங்களா? அப்போது நீங்கள் தள்ளி தள்ளி எடுக்க 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 என்ன அப்படின்னா நீங்கள் செலுத்த வேண்டிய ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். இங்கே 25,000 வருது பாருங்கள். அதுக்கு அடுத்த மாதம் எடுத்தால், இதுக்கு அடுத்த மாதம் எடுத்தால் 30,000 வருது பாருங்கள். இதனால தான் எல்லாரும் வீக்லி கான்ட்ராக்ட் ப்ரிஃபர் பண்ணுறது. இப்போது இதில் இருக்கக்கூடிய 3 பிரச்சனை. 1, 7ஆம் தேதிக்குள்ளே சரிங்களா அந்த 23,000 தொடலை, 22,900 தான் வந்திருக்கு அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி எல்லாம் என்ன ஆயிரும்னு அப்போலாம் ஷோ பண்ணேன், 0 ஆயிரும், 0.05 ஆயிரும், லாஸ் வரும். இன்னொரு கேள்வி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் 7ஆம் தேதி வரைக்கும் ஹோல்டு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் எடுத்திருக்கீங்க சரிங்களா? இது இங்கே 7ஆம் தேதி வரைக்கும் என்னால் ஹோல்டு பண்ண முடியாது, நான் 5ஆம் தேதியே விற்கணும்னு நினச்சா எஸ் யூ கேன், நீங்கள் விற்றுடலாம். இல்லை நான் இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன், இன்றைக்கே விற்கணும்னு நினச்சா எஸ் யூ கேன், நீங்கள் விற்றுடலாம். எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. 3வது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போதுமே சூஸ் பண்ணும்போது ஓவர் நைட்டில் தான் சூஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் லிவரேஜ் கிடையாது. ஆல்ரெடி ட்ரேடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பிகினராக இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 1,00,000 ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் 5,00,000 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்த மாதிரி லிவரேஜ் கொடுப்பாங்க இன்ட்ராடேயில். இப்போ நீங்கள் இதில் ஆப்ஷன்ஸில் இந்த லிவரேஜ் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ட்ராடேயில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓவர் நைட்டில் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸ்டாக்லேயாச்சும் நீங்கள் பண்ணிடலாம். ஏன்னா 1,00,000 ரூபா வச்சுருந்து 5,00,000 ரூபாய்க்கு ட்ரேட் எடுத்துட்டேன், ரிமைனிங் 4,00,000 ரூபா என்ன பண்ணிட்டேன் அக்கௌண்ட்டில் அன்றைக்கி ஈவினிங்கே நான் பண்ணி கன்வெர்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன்ஸில் அப்படி பண்ண முடியாது. இன்ட்ராடே எடுத்திங்கன்னா எடுத்தது தான். அப்புறம் அன்றைக்கே க்ளோஸ் ஆக வேண்டிய சூழல் வந்துடும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாலும் உங்கள் ப்ரோக்கர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதனால் எப்போ நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் இந்த ஓவர் நைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கட்டாயமாக செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இவங்க கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் தெளிவு கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நினச்சிக்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்து ரிமைனிங் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கான்ட்ராக்ட்ஸ் வந்து ப்ரிடிக்ஷன் தான். ப்ரிடிக்ஷனை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. அது எவ்வளோ நாளைக்குள்ளே ரீச் ஆகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.